ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்த கேக்கல ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோக்குள்ள நினைக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இருக்குல்ல. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 மேக்ஸ், ஓகேவா? குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்த அந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸை ரொம்ப ரொம்ப எளிமையா ஈஸியா எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நான் வீடியோ சொல்ல போறேன். எல்லாருமே ஆன்சர் கீ போட்டிருந்தாங்க, ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே போட்டிருந்தாங்க, எல்லாமே பார்த்து வந்திருப்பீங்க. இருந்தாலுமே கூட தனித்துவமா நம்ம வீடியோ ஏன் பார்க்கணும்? ஏன்னா இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் யூஸ் இருக்கணும், ஓகேவா? அது என்ன அப்படின்னா, ஆன்சர்ஸை ரொம்ப ஈஸியா எப்படி அப்ரோச் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எளிதா போட்டிருப்பீங்க. ஆனா இத அப்படியே கண்ணில் பார்த்து எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற நான் சொல்லி தர போறேன். ஸோ கேட்டு எல்லா கொஸ்டின்ஸையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா எப்படி அப்ரோச் பண்ணாங்க நான் சொல்லி தர போறேன். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி வரப்போற குரூப் 2 எக்ஸாம்ல மேக்ஸ்ல ஃபுல்லாவே நீங்க ஸ்கோர் பண்ணணும்னா தயவுசெய்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மாசம் குரூப் 1 இருக்கு, அடுத்து குரூப் 2 வருது, ஓகேவா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஓகேவா? சோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம், ஓகேவா? ரைட். இப்ப இந்த क्वेश्चन பாருங்களேன். இப்ப இது என்ன கேக்குறாங்க ஆக்சுவலா, when we write a z b y c x etc y b z a, how many consonants will appear to the left of the vowels? இதுல ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள், அந்த மெய்யெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது வவ்வலுக்கு லெஃப்ட்ல கான்சனன்ட் வர மாதிரி எத்தனை பேர் இதுல வரும் அப்படிங்கறத கேள்வி, ஓகேவா? முதல்ல என்ன வவ்வலு? AEIOU. நான் என்ன இந்த கொஸ்டின் எப்படி நான் அதை பாக்குறேன்னு கவனிங்க. எல்லாமே எழுதிருப்பீங்க, உட்காந்து எழுதாம எப்படி போடணுங்கிறதான விஷயமே, ஓகேவா? கவனிங்க கவனிங்க. இப்ப இதை பாருங்க, A இருக்கு, அடுத்து Z இருக்கு. இப்ப நீங்க ABCD இப்படி ஆக்சுவலா எழுதுனீங்கன்னா FGHIJKLM NOPQRSTUVWXYZ. என்ன சார் இது அப்படின்னா, மொத்த 26 மேல 13 கீழே 13 எழுதியிருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க? AZ BY CX எக்ஸெட்ரா இருக்கு. அப்புறம் திரும்ப DW EB FU இப்படியே போயிட்டு, ஓகேவா? அப்புறமா கடைசியா என்ன இருக்கு? YBZ இருக்கு. அப்ப திரும்ப NMOL PK வரும். இந்த ஆர்டர் இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்படிதான் நீங்க எழுத போறீங்க. அதாவது அதை எழுதாம அப்படியே மைண்ட்ல நீங்க அதை வச்சுக்கணும், ஓகேவா? வச்சுக்கிட்டு என்ன கேக்குறாங்க, அதாவது வவ்வலுக்கு இமிடியேட் லெஃப்ட்ல கான்சனன்ட் வரணும், அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு தான் கேக்குறாங்க. மொத்தம் எத்தனை வவ்வல் இருக்கு? 5 வவ்வல் இருக்கு. நீங்க இதை திரும்ப இப்படி எழுதிட்டு திரும்ப இப்படி எழுத போறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு எழுத்தும் 2 வாட்டி வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப 5 வவ்வல்னா AEIOU, இதுதான் அந்த 5. இந்த 5மே திரும்ப ஒரு வாட்டி வரும், AEIOU. அப்ப மொத்தமா எனக்கு இதுல 10 வவ்வல் வரப்போகுது. அப்ப அந்த 10 வவ்வல்ல எத்தனை வவ்வலுக்கு லெஃப்ட்ல கான்சனன்ட் வருதுங்கிறத பார்த்தா ஆன்சர். இப்ப கடைசியில இதானே வரும், கடைசியில இதானே வரும். இதுக்கு லெஃப்ட்ல என்ன இருக்கு? Z இருக்கு. ஏங்கிறது வவ்வல், அதுக்கு லெஃப்ட்ல கான்சனன்ட் வந்துருச்சு. அப்ப இது 1. இந்த ஏக்கு லெஃப்ட் சைடு இருக்கா? இல்ல. அப்ப இதை விட்டுருங்க. மத்தபடி நீங்க எழுத போற அந்த EIOUக்குலாம் லெஃப்ட்ல கான்சனன்ட் வந்திருக்கும். இதை வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். மொத்தமா 5 10, இந்த லெஃப்ட்டுக்கு மட்டும் வரல, அப்ப மீதி எல்லாத்துக்குமே வந்திருக்கும். அப்ப ஆன்சர் 9 நீங்க போட்டுருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அதாவது இதை இப்படி எழுதுறீங்கல்லங்க, இப்படி எழுதுறப்ப இந்த ஏ முதல்ல வர ஏக்கு மட்டும் தானே லெஃப்ட்ல வரல, மீதி எல்லாத்துக்குமே வந்திருக்கும். அப்ப 5 வவ்வல்னா 10 வாட்டி எழுதிருப்பீங்க, ஒரு வாட்டி தான் வரல, அப்ப 9 டைம்ஸ் வந்திருக்குங்கிறத இதை எழுதாமே நீங்க அசீவ் பண்ணி சால்வ் பண்ணணும். புரியுதா? சரிங்க சார், இது நீங்க சொல்றீங்க, இது எங்களுக்கு அப்ப எக்ஸாம் அப்ப தெரியாது, நாங்க என்ன பண்றோம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, வரப்போற எக்ஸாம்ல வந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின்ல புதுசா நீங்க ஏதாவது லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னு நினைச்சீங்கன்னா அப்கமிங் கொஸ்டின்ஸும் பாருங்க, உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தேவையில்லாம நான் உங்க டைம் எடுக்க விரும்பல. உங்க டைமை நீங்க எப்படி பாக்குறீங்களா, நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸோட டைமிங் ரொம்ப முக்கியம், புரியுதா? ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 3 5 9 x 33y x plus y என்னன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் ஈஸி தான், ஓகேவா? இதெல்லாம் ஈஸி தான். கவனிங்க, என்ன இருக்கு? 2 3 5 9. கவனிங்க, இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1. அதே எப்படி சார் டக்குனு போய் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா, 2 3 5 9 நிறைய நம்பர் வந்து இங்க 33 தான் வந்திருக்கு. இங்க ரொம்ப பெருசா போயிருக்கா? ரொம்ப பெருசா போனதான் பெருக்கிருப்பாங்கன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? அப்ப நீங்க யோசிக்காம இங்க டிஃபரன்ஸ் எடுத்துடணும். 1 2 4. 1 2 3 வந்தா ஓகே, அது என்ன 4 வந்திருக்கு? அப்ப டபுள் பண்ணிருக்காங்க வேல்யூஸ். 1ஓட டபுள் மடங்கு 2, 2ஓட டபுள் மடங்கு 4, அப்ப 4ஓட டபுள் மடங்கு 8. கன்ஃபார்மா தெரியல, செக் பண்ணி பாத்துக்கலாம். 9 8 17, 8ஓட டபுள் மடங்கு 14, 17 16 33 கரெக்டா இருக்கு. ஏன்னா அப்ப 14 டபுள் மடங்கு 32, அப்ப 33 32 சேர்ந்தா 65 தான் வந்திருக்கும்.
அப்ப x 17 y 65 என்ன கேட்டாங்க x plus y. அப்ப 17ஓட 65 சேர்த்தா 82. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 82. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் கவனிங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான क्वेश्चन. 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube வந்து 72900 னா 1 plus 2 plus 3 plus etc plus k கேக்குறாங்க. ஓகேவா? அதாவது இது வந்து sum of n cube numbers. Sum of n cube numbers. இது sum of n numbers. Sum of cube numbers is sum of natural numbers. இது இயல் எண்களோட கூடுதல். இது வந்து கன எண்களோட கூடுதல். இதுக்கான ஃபார்முலா n into n plus 1 by 2 the whole square. ஓகேவா? இதுக்கான ஃபார்முலா n into n plus 1 by 2. அதாவது இதோட ஸ்கொயர் தான் இது. இதோட ஸ்கொயர் தான் இது. ஓகேவா? அப்ப எதோட ஸ்கொயர் இது? அதான் கேள்வி. இப்படி சொல்லலாம். இதோட ஸ்கொயர் ரூட் தான் அது. அப்ப இதோட ஸ்கொயர் ரூட் தான் ஆன்சர். ஓகேவா? இதோட ஸ்கொயர் ரூட் தான் ஆன்சர். இப்ப இதை எப்படி ஈஸியா போடலாம் நான் சொல்றேன் கவனிங்க. இதை நான் ஈஸியா சொல்லி தரேன். இப்ப நீங்க எல்லாரும் ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க இல்லனா இப்ப இதான் ஆன்சர். 27ஓட ஸ்கொயர் இதுன்னு தெரிஞ்சவங்க ஈஸியா அடிச்சிருப்பீங்க. தெரியாதவங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் சொல்லி தரேன் கவனிங்க. இந்த ரெண்டு ஜீரோ இருக்கனால இந்த ஜீரோவெல்லாம் எடுத்து விட்டுருங்க. புரியுதா? இதை மட்டும் பார்த்தா போதும். இப்ப 2 ஸ்கொயர் பண்ணா எதுல முடியும்? 4ல முடியும். இது கன்ஃபார்மா ஆன்சர் இல்ல. 7 ஸ்கொயர் பண்ணா 49 9ல முடிஞ்சிருக்கும். எல்லாமே 7 தான் வருது. அப்ப இந்த மூணுக்குமே வாய்ப்பு இருக்கு. இந்த மூணுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? 200 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 200 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 40,000 வந்திருக்கும். இங்க இவ்வளவு இருக்கு. அப்ப டெஃபினட்டா இந்த ஆன்சர் வராது. 170 நான் ரவுண்டா 200 வச்சுக்கிறேன். 370 ஒரு 300 400 வச்சுக்கோ. ஆக்சுவலா 300 ஸ்கொயர் பண்ணாலே 90,000 போயிருமா? வராது. இதுதான் இப்ப என்ன வந்திருக்கும்? தான் வந்திருக்கும் ஆன்சர். அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க அந்த டைம்ல யோசிக்கணும். ஓகேவா? ஃபுல்லாலாம் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கலாம் வேலை இல்ல. அப்படியே பார்த்தோன்னே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். பேப்பர் யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு நீ எல்லா சமயம் இப்படி போட முடியாது. எதுக்கெல்லாம் நீட் இருக்கோ அதுக்கு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க சின்ன தரமா. இதெல்லாம் ஒரு சரியான கொஸ்டின்ங்க. ஒருவர் 2006% தனி வட்டிக்கு கடன் வாங்குறாராம். ஒரு வருஷம் முடிவுல 1000 கொடுத்துறாரா, 2ஆம் வருஷம் முடிவுல எவ்வளவு கொடுத்துருக்கணும்னு கேக்குறாங்க. இது என்ன சார் ரொம்ப குழப்பம்? ரொம்ப சிம்பிள்ங்க. இப்படி பாருங்க அந்த கொஸ்டினை. இது அப்படி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க படிக்காதீங்க. மொத்தத்துல இந்த கடன் நம்ம எத்தனை வருஷத்துல முடிக்கிறாரு? 2 வருஷத்துல முடிக்கிறாரு. அப்ப நீங்க 2 வருஷத்துக்கு கணக்கு பண்ணி தான் ஆகணும். ஒரு வருஷத்துக்கு 6%. ஓகேவா? கவனிங்க. இப்ப இதுக்கு 1% எடுத்தா எவ்வளவு வரும்? 2000க்கு 1% எடுத்தா 1% எடுத்தா எவ்வளவு வரும்? 20 ரூபா வரும். மைண்ட்லயே பண்றேன் பாருங்க. 1%னா 20. ஏன்னா 1%னா ரைட் சைடுல இருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா கிடைச்சிடும். 1% 20னா 6% வந்திருக்கும். 6 20 120 வந்திருக்கும். அப்ப ஒரு வருஷத்துக்கு 120 ரூபா வட்டி. ஒரு வருஷத்துக்கு 120 ரூபா வட்டி. 2 வருஷத்துக்கு 240 ரூபா வட்டி. அப்ப வட்டி மட்டும் 240. அசல் 2000, வட்டி மட்டும் 240. அப்ப டோட்டல் அமௌண்ட் 2240. 1000 ரூபாய் கட்டிட்டாரு. இப்ப பேலன்ஸ் எவ்வளவு கட்டிருக்கணும்? 1240 ரூபாய் கட்டிருக்கணும். ஆன்சர் ஆப்ஷன். நம்ம பேப்பர் பண்ணீங்க யூஸ் பண்ணுமா? ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஈஸியா அடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. ஓகே சார், அப்படியே இதையும் அப்படியே எங்களுக்கு மனசுலயே போட்டு கொடுங்க சார். நான் போட்டு தரேன். கவனிங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான். நான் என்ன பண்ணேன் கவனிங்க. 3 வருஷம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 10,000க்கு 5% எடுத்தா என்ன? 1500. 1500க்கு 5% எடுத்தா என்ன? 225 வரும். 225க்கு 5% எடுத்தா என்ன? தெரியாதுதான். ஆனா 225க்கு 5% எடுத்தா ஆன்சர் பாயிண்ட்ல வருங்கிறது உங்களுக்கு தெரியுதுல. அப்ப 15% 3 வருஷம் இந்த அமௌண்ட் கனெக்ட் பண்றப்ப ஆன்சர் டெஃபினட்டா பாயிண்ட்ல வருங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆன்சர் டெஃபினட்டா பாயிண்ட்ல வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப டெஃபினட்டா இந்த ரெண்டுமே வராது. அதை தாண்டி இந்த 70 ரூபா தான் டிஃபரன்ஸ் கண்டிப்பா வந்திருக்காது. அப்படி யோசிச்சீங்கன்னா நீங்க ஆன்சர் ஆப்ஷன் சியை போட்டுருக்கலாம். அப்படி யோசிச்சாலும் நீங்க ஆன்சர் ஆப்ஷன் சியை போட்டுக்கலாம். இதை சால்வ் பண்ணிக்க அவசியம் இல்லை. மேபி 800 பாயிண்ட் 900 பாயிண்ட் ஆப்ஷன் வச்சுனாலும் யோசிச்சிருக்கலாம். கண்டிப்பா இந்த ரெண்டும் வராது. ஆன்சர் பாயிண்ட்ல வரப்போகுது. இது வர மாதிரி தெரியல. அப்ப டெஃபினட்டா இதான் ஆன்சர்னு அடிச்சிருந்தீங்கன்னா சூப்பர். பட் இதனால சால்வ் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா என்னது 3 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன ஃபார்முலா? PR³ by 100³ plus 3PR² by 100². 3 வருஷத்துக்கு தனி வட்டி கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் கேட்டா இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? P ஓட வேல்யூ 10,000. R வந்து 15. சோ 15 into 15 கீழே 100³ இங்க போட்டுக்கிறேன். இங்க எழுதி இருக்கனால உங்களுக்கு தெரியாததுனால 100 into 100 into 100 plus 3. P வந்து 10,000. R வந்து 15. சோ 15 into 15 கீழே 100 into 100. சரிங்களா? சோ இது 3 15 25 100. சோ 3 15 25 100. 3 15 25 100.
ஓகேவா? இப்ப இது ஃபுல்லாவே அடிச்சிடலாம் 10,000ஓட. ஏன்னா 100 10,000. ஓகே, இப்போ வருவோம். இந்த 3 0க்கு இந்த 3 அப்படி எடுத்து விட்டுறலாம். 4 2 I 2 10 முடிஞ்சு ஃபுல்லா. இது மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 3 9 9 3 27 27 5 135ன்னு வந்திருக்கும். 135 பை E2 4 பிளஸ் இங்க அவ்வளவுதான். 5 5 225 225 775. ஓகேவா? அகைன் இதை கூட 775 ஆட் நம்பர்ல இருக்கிறதா சாரி 675 விட ஆன்சர் அதிகமா வரணும், பாயிண்ட்ல வரணும். அப்படி எது இருக்கு? இதானே இருக்கு. இப்படி கூட நீங்க இங்க முடிச்சிடலாம் ஆன்சர். உலக பார்த்தாலே கணிச்சிடலாம் இதான் ஆன்சர். புரியுதா? நான் ஜஸ்ட் ஈஸியா எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியல அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி திரும்ப பாருங்க, புரிஞ்சும். ஓகேவா? ரைட். இதெல்லாம் ஜிஎஸ்ஆ ரைட். மேக்ஸ் மட்டும் பார்த்தோம். இங்க மேக்ஸ் இருக்கா? இதெல்லாம் சின்ன பிள்ளை கூட தெரியும். அதுக்கு சின்ன பிள்ளைனா 6 வயசு குழந்தைய கூட்டு வந்து தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. என்ன சொன்னாங்கன்னா பேசிக் தெரிஞ்சவங்க கூட போடலாம். பேசிக்கா நமக்கு என்ன தெரியும்? 2 நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சரும் மீசிமா மீப்போவா பெருக்கினா ஒரு ஆன்சர் ஈக்குவல். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா. ஓகேவா? மீசிமா ஆனது மீப்பேவாவோட 6 மடங்கு. மீப்பேவா 12 கொடுத்துட்டாங்க. அப்ப இது வந்து 12. இதோட 6 மடங்கு தான் எல்சிஎம். அப்ப 72. ஓஎன் 36. இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப B = 12 × 72/36. 4 12 3 12. இதை அடிச்சீங்கன்னா 24. அப்ப ஆன்சர் 24. ஈஸியான கொஸ்டின். இந்த டைப்ல நானே எக்கச்சக்க கொஸ்டின் சொல்லி கொடுத்து எனக்கே போர் அடிச்சு. ஓகேவா? போர் அடிச்சிருச்சு. நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல் நிறைய இன்ஸ்டியூட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்ல, இதெல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்ததுதான். ஏன்னா எல்லாருமே கண்டென்ட் கரெக்டாக தான் கொடுக்குறாங்க, நம்ம மட்டும் இல்ல. 24 மீட்டரு 18 மீட்டர் அகலம் 16 மீட்டர் உயரம் கம்பியோட நீளம். இப்ப இதுதான் கனசேபகம். இது கனசேபகம் தான். என்ன இதுல மிகப்பெரிய கம்பியோட நீளம்னா நீங்க இப்படிலாம் வைக்கிறத விட இப்படி வச்சாதான் அந்த நீளம் பெருசா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன கேட்கறாங்க? மூளை விட தான் கேட்கறாங்க. நீங்க அசியூம் பண்ணிக்கணும். டயகனல் மூளை விடுக்கான ஃபார்முலா என்ன? √L² + B² + H². √L² + B² + H². புரியுதா? ரைட். சோ √L வந்து என்ன? 24. 24² 576 பிளஸ் B என்ன? அகலம் 18 மீட்டர். 18² 324 பிளஸ் ஹைட் என்ன? 16. 16² 256. எல்லாத்தையும் கூட்டிடுவோமா? கூட்டி ரூட் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட நீங்க ஓரளவு அசீவ் பண்ணி போடலாம். சொல்லி தரேன், கவனிங்க. 500 கூட வச்சுக்கோங்க, 300 கூட வச்சுக்கோங்க, 200 கூட வச்சுக்கோங்க. கூட்டினா என்ன வரும்? 500 3 8 ஒரு 1000க்கு மேல வருது. 1000க்கு மேல வர ஆன்சர். 1000க்கு மேல வர ஆன்சருக்கு ரூட் எடுக்கணும். அதாவது எதோட ஸ்கொயர் 1000க்கு மேல வரும்? 14 ஸ்கொயர் 1000க்கு மேல வராது. 24 ஸ்கொயர் 1000க்கு மேல வராது. 44 ஸ்கொயர் 2000 கிட்ட போயிடும். இதான் ஆன்சர். ஆப்ஷன் எவ்வளவு ஈஸியா வச்சிருக்காங்க பாருங்க. இதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கூட்டிங்கன்னா 1156 வரும். 1156 ரூட் எடுத்தீங்கன்னா 34 ஸ்கொயர் தான். இது அக்யூரேட்டா போடாம ஓகே. ஓகேவா? ரைட். அடுத்து இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? 25 தான் ஆன்சரு. நான் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? 3 மூட்டை 30 30 30 30 சூதாட்டம்ன்றப்ப அவன்கிட்ட எத்தனை மாமங்கள் இருந்திருக்கும்? புத்திசாலி மனிதன் சொல்லிட்டாங்க. புரியுதா? புத்திசாலினா மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்லாம் புத்திசாலி மனிதன் ஒரு கேள்வி. புத்திசாலி மனிதன் அவன் என்ன பண்ணுவான்? மேக்ஸிமம் மாம்பழத்தை சேவ் தான் பண்ணிருப்பான். ஓகேவா? அப்ப எத்தனை மாதங்கள் மீதம் இருக்குன்னு தான் கேட்கறாங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் 0 போடாதீங்க. அவன் புத்திசாலி மனிதனால ஏதாவது பண்ணிருப்பான். அப்ப அதிக பழத்தை தான் சேவ் பண்ணிருப்பான். 25 போட்டுருங்க. அடுத்த கேள்வி கேட்பீங்க, ஒருவேளை ஆப்ஷன் 30 வச்சிருந்தா? அப்படி வைக்க மாட்டாங்க. இது வரைக்கும் டிஎன்பி செட் பண்ற கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி ஒரு புத்திசாலி மனிதன் கொடுத்தாங்கனாலே நிறைய மாம்பழத்தை அது மேல சேவ் தான் பண்ணிருப்பான். அப்ப 25 போட்டு விட்டுருங்க. தெரியலனாலும் ரைட் ஆன்சர் 25 தான். இதனால நான் சொல்லிடுறேன். ஒரு சுகச்சாவடியை தாண்டப்ப ஒரு சாக்குக்கு ஒரு பழம் கொடுக்கணும். அப்ப 10 தாண்டப்ப 1 அப்ப இதுல 1 இதுல 1 இது 20,000 இது 20,000 இது 20,000. இப்ப 60 இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்? 30 30 மாத்திடுவான். ஓகேவா? 30 30 மாத்திடுவான். அடுத்து ஒரு 15 சுகச்சாவடியை தாண்டப்ப இங்க 15 இங்க 15 போயிடும். பேலன்ஸ் 15 15 தான் இருந்திருக்கும். சோ 30,000. இப்ப ஒரே ஒரு முட்டை தான். 25 சுங்கச்சாவடி தாண்டியாச்சு. இன்னும் 5 சுங்கச்சாவடி இருக்கு. 5க்கு 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 25 தான் இருக்கும். அப்ப 25 மாம்பழத்தை சேவ் பண்ணிருப்பாரு. ஓகேவா?
நான் ஒன்னும் ஈஸியா அப்படி அப்ரோச் பண்ணா சொல்றேன், நானும் தான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த கொஸ்டின் 20% தள்ளுபடி கொடுத்தனால 25 ரூபா சேமிக்கிறாரா, 20% தள்ளுபடி கொடுத்தனால 25 ரூபா சேமிக்கிறாரா, அப்ப அசல் வேணும்னு கேக்குறாங்க. 20% சேமிச்சு தள்ளுபடி கொடுத்தனால 25 ரூபா சேமிக்கிறாரு, அப்ப 20% தான் 25 அர்த்தம். கேட்டது அசல் அப்படிங்கிறது 100%. 20% 25னா 100% என்னன்னு கேக்குறாங்க. 20% 5 மடங்கு தான் 100%. அப்ப 25 5 மடங்குனா ஆன்சர் 125. ஆன்சர் 125. இந்த கொஸ்டினா 1ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க போட்டுருவாங்க. ஓகேவா? எக்ஸ்ல 2 வைங்க, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 4 1 போனா 3 2 ஆப்ஷன் இருக்கா? இருந்தாலுமே கூட இங்க பிளஸ் இருக்கு, அப்ப அதிகமா தான் வந்திருக்கும். இத போட்டுருங்க, அவ்வளவுதான். 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1 5, 3:5. அடுத்து ஜிஎஸ்ஆ ரைட். மேக்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்க. ரைட், அடுத்து எங்க இருக்கு? ஆஹா, டைம் வேற ஆகுது. ரைட், வந்துருச்சு. 7க்கும் 13க்கும் மீபோவா மீசிமாவோட விகிதம். 7 13 காமன் ஃபேக்டரே கிடையாது, அப்ப ஆட்டோமேட்டிக்கா மீபோவா 1 தான். அப்ப மீபோவா இடத்துல 1 இருக்கணும், இதான் ஆன்சர். மீசிமானாலும் எடுத்தீங்கன்னா 91. ஆன்சர் 1:91. அடுத்து இந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் உட்காந்து இதுக்கு தனி வட்டி அதுக்கு தனி வட்டி போட்டு கண்டுபிடிச்சிருந்தீங்க, அதெல்லாம் வேஸ்ட். கவனிங்க, கொஸ்டின்ல கொடுத்துருக்க பெர்சன்டேஜ்ங்கிறது எப்பவுமே 1 வருஷத்துக்கானது. ஓகேவா? அப்ப 4% 1 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, அப்ப 2 வருஷத்துக்கு 8%. கவனிங்க, விக்னேஷ் 8% கடன் வாங்குறாரு, அப்ப இதுக்கான வட்டி அவர் கட்டணும். அப்ப இவர் கட்ட வேண்டிய வட்டி ஈர்னாங்க 8%. ஓகேவா? இதே பணத்தை சஞ்சய்ட்ட அவர் கொடுக்குறாரு கடனா, எத்தனை? 1 வருஷத்துக்கு 6%, அப்ப 2 வருஷம்னா 12%. அப்ப இதுக்கு கடன் வந்து அவர் கட்டணும். எப்படி? அப்ப விக்னேஷ் கட்ட வேண்டிய கடன் 8%, விக்னேஷுக்கு வர்ற பணம் 12%. அப்ப விக்னேஷ்க்கு 1 வருஷத்துக்கான லாபம் வந்து கேக்குறாங்க. இங்க வணிக 8% அவர் கட்டணும், 12% இவருக்கு வரும். அப்ப 12% வருது, 8% கட்டுறாரு. அப்ப இவருக்கு எவ்வளவு லாபம்? 4% லாபம். ஆனா 4% லாபம் 2 வருஷத்துல வந்திருக்கும். 2 வருஷம் 4%, 1 வருஷம் 2% தான். அப்ப 10,000 2% எடுத்தா 200 ஆன்சர். அவ்வளவுதான், அப்படியே மைண்ட்லயே பண்ணிருக்கோம். ஓகேவா? நான் எங்களுக்கு இது வரைக்கும் நான் பார்த்த கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் 99% மைண்ட்ல தான் பண்ணிருக்கேன். சம அளவு கொண்ட கலன்னாலே 2 லிட்டர் கொடுத்தா மீப்போ ஆயிடுங்க, நானும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இந்த ரெண்டுக்கும் HCF மீப்போ எடுத்தா 60 லிட்டர் ஆன்சர். 60 லிட்டர் ஆன்சர். மீப்போ 40 மீசிமா 65. ஒரு நம்பர் எடுத்து இன்னொரு நம்பர் என்ன பார்த்த கொஸ்டின் தான். இதை அப்படியே அடிக்கலாமாங்க? அப்படியே கேள்வியில வச்சு நான் அடிக்கிறேன் பாருங்க. ஏன்னா இந்த ரெண்டையும் பெருக்கினா ஒரு ஆன்சரும், இதோட இன்னொரு நம்பர் பெருக்கினா ஒரு ஆன்சர் ஒண்ணு. அந்த நம்பர் அங்க இருக்குன்னு வச்சுக்கோம், இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். அப்படியே அடிக்கலாமா? கவனிங்க, அப்படியே அடிக்கலாம். 4 11 11 7 11 27. 7ஆல் இதை அடிச்ச ஆன்சர் 963. மீதி 6 963. ஆன்சர் 99. 10 அடிக்கலாம், அப்படியே 10 அடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜிஎஸ்ஆ ரைட். எவ்வளவு டைம் இருக்கு? 12 நிமிஷம் ஆயிடுச்சா? ரைட். ஸோ முடிச்சிடலாம் மாசா முடிச்சுடலாம். சயின்ஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் திடீர்னு எக்ஸாம் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன சார் பண்றதுன்னா, இப்போ நான் ஒன்று பண்றேன் பாருங்க, கவனிங்க. ஏபின்னு ஒரு 2 நம்பரா 4 8 நானா எடுத்துக்கிறேன் 2 நம்பரை. இது வந்து MST என்னங்கிற விகிதத்தில் அமைஞ்சிருக்கா? 4 8க்கு விகிதம் என்ன? 1:2. அதானே விகிதம். அப்ப ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 8, எம்மோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 2 வச்சுக்குவோம். ஏக்கும் பிக்கும் மீப்போமா மீசிமா தான் சொல்றாங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல பார்த்தா தெரியும், எல்சிஎம் தான் கேக்குறாங்க. அப்ப 4க்கு 8க்கு எல்சிஎம் என்ன வரும்? 8 வரும். 8 தான் வரும். இப்ப நீங்க ஆப்ஷனை பாருங்க, எம் ஏன்னு கொடுக்குறாங்க. நம்ம எம் வந்து 1னும் ஏ வந்து 4னு வச்சிருக்கோம். ஒரு நாள் 4 தான் வருது, நமக்கு 8 வரணும். இந்த ஆன்சர் இல்ல. என்பி n வந்து 2ன்னு வச்சிருக்கோம், b வந்து 8ன்னு வச்சிருக்கோம். e 2 16 போகுது, நமக்கு 8 தான் வரணும். இல்ல. mb m வந்து 1 வச்சோம், b வந்து 8 வச்சோம். 8 1 8 வருது. இதான் ஆன்சர். தெரியலனா இப்படி போட்டுங்க, ஏதாவது நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்துரும். அவ்வளவுதான், போட்டுடலாம். 30 செகண்ட் தான், டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணா வந்துரும்னு நினைக்கிறேன். இங்க 1 வைங்க, இங்க 2 வைங்க. வருமா? அப்படியே 3 3 4 8 11, 4 1 4 6 2 12 16. அப்ப 11 16 வருது. 22 30 ரைட் தான். 1:2 தான் ஆன்சர். அப்படியே XY சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்துரும். மிஸ்ஸிங் நம்பர் ஈஸியான क्वेश्चन. 2ஆல பிரிக்கிறாங்க, 3ஆல பிரிக்கிறாங்க, 4ஆல பிரிக்கிறாங்க, 5ஆல பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம 6ஆல பெருக்கணும். 6ஆல பெருக்கணும். ஏன்னா இவ்வளவு ஆப்ஷன் ஈஸியா வச்சிருக்காங்க.
120 6 பெருக்குன்னா எங்கேயோ போகும், எங்கேயோ போற ஆப்ஷன் ஒண்ணுதான். அதை தாண்டி 120 நீங்க 6 பெருக்குனீங்கன்னா 0 6 பெருக்கி நீங்க 0 தான் போட்டிருப்பீங்க. எல்லா ஆப்ஷனுமே 0 முடியல, இது மட்டும் தான் முடியுது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். தரமான இது ஓரளவு தரமான கொஸ்டின் சொல்லலாம், ஓரளவு சொல்லலாம் தரமான கொஸ்டின். ஓகேவா? கித்தானை கொண்டு இந்த மாதிரி ஒரு கூம்பு இது செவ்வக வடிவமா மாறுச்சுன்னா இப்படி. ஓகே, அப்ப இது ரொம்ப சிம்பிள். கித்தானோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அந்த கூம்போட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சதுரத்தோட செவ்வகத்தோட ஏரியா ரெண்டும் ஈக்குவல். இதுக்கான ஃபார்முலா πr2, இதுக்கான ஃபார்முலா l into b. ஓகேவா? l into b. எனக்கு தெரிஞ்சு எல்ல கூட அடிச்சிடலாமா? அப்பெல்லாம் அடிக்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. இந்த எல் வேற அந்த எல் வேற. ஓகேவா? πr2 இத π22/7. r என்ன இருக்கு? 24 மீட்டர் ஆரம். ஸோ இன்ட்டு 24. எல் இல்ல ஏன்னா ஆரமும் உயரமும் தான் இருக்கு. ஆனா L2 அது கூட வேண்டாம். L √r² + h² ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆரம் வந்து 24, அப்ப 24² 576. ஓகேவா? ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் வந்து சார் மாத்தி சொல்லிட்டு இருக்கேனா? ஆரம் தான் 7. கவனிங்க மாத்தி போட்டுட்டு இருக்கேன். உயரம் தான் 24, அப்ப 22/7. ஆரம் வந்து 700 சென்டிமீட்டர். ஆனா மீட்டரா மாத்திக்கிறேன் 7 மீட்டர். ஓகேவா? இப்ப எல் தான் வேணுமா? ஆரம் வந்து 7 மீட்டர். ஸோ 7² 49. உயரம் வந்து 24 மீட்டர். ஸோ 576. ரெண்டையும் கூட்டினா 625. 625 ரூட் எடுத்தீங்கன்னா 25. அப்ப இன்னும் 25 ஈக்குவல் டு இதுல எல் தான் கேட்கறாங்களா? அகலம் வந்து 4 மீட்டர். இப்ப எல் கண்டுபிடிக்கணும். 7 7 கேன்சல் ஆயிரும். 4வது அடிச்சு கொடுத்த ஆன்சர். அப்ப எல் ஈக்குவல் டு 22 × 25/4. இதை பெருக்குனா 550 வரும். 550/4 தான் ஆன்சர். இப்ப நீங்க ஆப்ஷன் பார்த்து அடிக்கலாம். 550 4 தான் 100 சில்லற வரும். அவ்வளவுதான். எல்லாமே ஓரளவு ஆப்ஷன் ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கவனிங்க. முடிஞ்சா மேக்ஸ் இன்னும் இருக்கா? ரைட். ஓகே, இதெல்லாம் கஷ்டம் சொல்லாதீங்க தயவு செய்து. நானே நிறைய சொல்லி கொடுத்துட்டேன். 2 வவல் இருக்கு 2, 3 வவல் இருக்கு 3, 2 வவல் இருக்கு 2. அப்ப எத்தனை வவல் இருக்கு? OA ஆன்சர் 2. அப்புறம் ஒரு டசனா 12. 60 முட்டையை வாங்குறாரு. 45 முட்டை நல்ல முட்டை, 15 முட்டை கெட்டு போயிருக்கும். 60ல 15ங்கிறது காவாசி. அப்ப காவாசினா ஆன்சர் 25%. அடுத்து எனக்கு எக்ஸாம்ல நீங்க இப்படிலாம் அடிக்கலாம். இந்த மாதிரி அடிக்கலாம் கொஸ்டின் சார். ஈஸியா தான் இருக்கு. அவங்க 60ல 18 எவ்வளவு பர்சன்ட் கேட்கல, 5 தான் கேட்கறாங்க. காவாசி தான் கேட்கறாங்க 25%. அடுத்து இப்பெல்லாம் தோணும் சார், இதெல்லாம் ஓகே சார். எக்ஸாம்ல எங்களுக்கு இதெல்லாம் தோணுமா சார்? தோணணும், அதுக்காக தானே வீடியோஸ் போடுறோம். ஓகே, உயரம் 4 மீட்டர், அடிப்பரப்பு 500 மீட்டர். ரைட்டு. உருளையோட உயரம் 4 மீட்டர். உயரம்னா ஹைட்டு. உருளையோட அடிப்பரப்பு வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா πr². அப்ப h 4 மீட்டர், πr² 500 சதுர மீட்டர். உருளையோட கன அளவு கேக்குறாங்க. உருளையோட கன அளவு ஃபார்முலா πr² h. πr² 500, h 4. 500 4 பேருக்குன்னா ஆன்சர் 2000. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்கள் எண்ணிக்கை என்ன? கோலம்னா பால், அரைக்கோளம்னா பாலை பாதியா வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரை பால் இருக்கு. அரை பால் என்ன வட்டம் இருக்கும்? இப்படி பெருசா மேல ஒரு வட்டம் இருக்கும்ல, ஒரு வட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒண்ணு. அப்புறம் முடிஞ்சா நம்பரை பார்த்தோன்னா மேக்ஸ் நினைச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து இந்த கொஸ்டின் ஓகேங்க. உண்மையா வேற வழியில போட்டுதான் ஆகும். ஓகேவா? 7 நாள்ல 3780 முதல் ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க? அப்ப 3780/7 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5035 மீதி 2 540 ரூபா. அப்ப 3 ஆண்கள் எக்ஸ்னு வச்சுக்குவோம், 4 பெண்கள் ஒய்ன்னு வச்சுக்குவோம். 4y = 540 ரூபா. இது ஒரு நாள் சம்பாதிச்சது. அதே மாதிரி 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாள்ல 5040 ரூபா. அப்ப 8ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிடைச்சிடும். 4 மீதி 7, 8 64 மீதி 6, 1080. ஏன் சார் ஒரு நாள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இப்படி ஈக்குவேஷன் போடுறப்ப இது ஒரு நாளா இருந்தா இது ஒரு நாள்ல இருக்கணும், அப்பதான் நீங்க போட முடியும். இது 7 நாள், அது 8 நாள் இருக்குல்ல, ரெண்டுமே 7 நாளா தான் போட்டுருக்கேன், வேற வேறையா இருக்கு. அதனால ஒரு நாள் மாத்திக்கிறேன். இப்ப இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். XY ஏதாவது சேமா தான் அடிக்கலாம். என்ன பண்றது? இப்போ அடிக்கணுமே. மேல 14 பெருக்கிருங்க, இதை 3ஆல பெருக்கிருங்க. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க.
ஸோ 14 பெருக்கினா 33x பிளஸ் 44y ஈக்குவல் டு 5940 வரும். 3 பெருக்கினா 33x 13 39y 3880 என்ன வரும்? 540 5640 வரும். இப்போ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னா இது போயிடும். 44 39y போனா 5y 5940 5640 போனா 300. அப்ப y ஈக்குவல் டு 16 வரும். அப்ப பெண்கள் வந்து 60. ஒரு பெண் வந்து 60 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஒரு பெண் ஒரு நாள்ல 60 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்ப y ல 60 போடுங்க. 4 240. சோ 3x ஈக்குவல் டு 540 மைனஸ் 240 வரும் 300. அப்ப x ஈக்குவல் டு 100. அப்ப ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறாரு. அப்ப 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாள்ல 12400 சம்பாதிப்பாங்கிறதா கேள்வி. ஒரு ஆண் 100 7 ஆண் 700 ரூபா. ஒரு பெண் 60 ரூபானா 9 பெண் 540 ரூபா. சேர்த்தீங்கன்னா 1240 ரூபா. அப்ப 1240 ரூபா ஒரு நாள்ல. அப்ப 12400 10 நாள். ஓகே, இந்த கொஸ்டின் வழியில எப்படிதான் போட்டாகணும். என்ன ஏதாவது ஷார்ட்கட் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ரமீலா கூறுகையில், ஓகேவா? ரமீலா கூறுகையில் ஈஸி தாங்க, ஈஸியா அப்ப போறேன் பாருங்க, ஈஸியா தான் இருக்கு. பாருங்க, ரமீலா கூறுகையில் எனது மாமனாரானா ஹஸ்பண்டோட அப்பா ராமநாதனின் ஒரே மகனான ராமன். ஹஸ்பண்டோட அப்பாவுக்கு ஒரு பையன் தானா, அப்பா தான் ஹஸ்பண்டா இருக்கும். ஓகேவா? சோ எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் இருக்காருல்ல, அவரு ராகவியோட தந்தையாம். இவர் வந்து ராகவியோட தந்தையாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்க தான் அவங்க அம்மாவா இருப்பாங்க. ஹஸ்பண்டோட குழந்தை தாங்க தானே. ரமணி ராகவியின் சகோதரி எனில், ரமணி ராகவியின் சகோதரி எனில் ரமணி ராமநாதனுக்கு என்ன வருது? பையனோட பொண்ணு. அப்ப பேத்தி தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட். முடிஞ்சா போய்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான் நினைக்கிறேன். அவ்வளவுதானே? ஒரு கொஸ்டின் இருக்கா? பார்த்தலாம் 113 112 116 இருக்கு. √5 இப்படி போயிட்டே இருந்தா ஆன்சர் 5. ஸோ 5 4 1. A1 B2 C3 Z26 இதெல்லாம் ABCDக்கான நம்பர். என்ன அப்ப HCF ஓட மீசிமா எதற்கு சமமா இல்லைன்னு கேக்குறாங்க. ஓகேவா? Hங்கிறது 8, Cன்றது 3, Fங்கிறது 6. இதோட மீசிமா முதல் என்ன வரும்னா 24 வரும். எடுத்து பாருங்க, மீசிமா 24. அப்ப 24 வராம இருக்கணும். அது மாதிரி இதை கேக்குறாங்க. Xோட வேல்யூ 24. இது ஆன்சர் கிடையாது, நமக்கு சமம் இல்லாம இருக்கணும். E வந்து 5, S வந்து 19, கூட்டினா 24 வருது. தப்பு. இது 1, இது 3, இது 8, பெருக்குனா 24 வருது. அப்ப இதான் ஆன்சர். 1 + 3 + 8 கூட்டினா 12 தான் வருது. சோ இதான் ஆன்சர். ஓகே, வேற எதுவும் இருக்கா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். 108 இல்ல இருக்கா? வந்துட்டே இருக்கேன். 12,5% கூட்டு வட்டி 2 வருஷம். கூட்டு வட்டி 2 வருஷம். கூட்டு வட்டி 2 வருஷம்னா நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 2A + Bன்னு சொல்லி. பிரின்சிபல்ல இருந்து வட்டி எடுத்தா A, Aல இருந்து வட்டி எடுத்தா B. பிரின்சிபல் 12,000. இதுல இருந்து வட்டி எடுங்க. இதுல 10% 1200. ஓகேவா? 10% 1200. அப்ப 5% அதுல பாதி 600. சோ ஏவோட வேல்யூ 600. இதுல இருந்து வட்டி எடுத்தா அதுக்கு பேர் B. இதுல 10% அப்படிங்கிறது 60. அப்ப 5% அதுல பாதி 30. சோ 200 1500 1230 வட்டி மட்டும். அப்பனா 14230. 14000 கரெக்டா போட்டுக்கேனா? 10%னா 1200, அப்ப 5% 600. இதுல 10% 60, 10% 1230. 1230 தானே. இப்போ 13230. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? வேற எதுவும் இருக்கா? அவ்வளவுதான். 106னா அவ்வளவுதானே. இங்கே எதுவும் இருக்கா? இல்ல அவ்வளவுதான். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ குரூப் 4ல கேட்டிருந்த மேத்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். டெஃபினட்டா வரப்போற குரூப் 1 குரூப் 2க்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வரப்போற குரூப் 1 குரூப் 2 யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி நம்ம டெய்லி மேத்ஸ் வீடியோஸ் கொடுக்க போறோம். எல்லா வீடியோமே பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.